தகவல் தொழில்நுட்ப மண்டல செயலாளர் அண்ணன் சதீஷண்ணன் அவர்கள் உரையாற்றுவார். வேலூர் மாநகர் மாவட்டம் சத்துவாச்சாரி மேற்கு பகுதி சார்பில் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் பாரத ரத்னா எம்ஜிஆர் என்கின்ற அந்த மூன்றெழுத்து மந்திரத்தின் ஆசியோடும் புரட்சித் தலைவி அம்மா உணவகம் தந்த அன்னபூரணி இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய நல்லாசியோடும் கழகத்தின் பொதுச் செயலாளர் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விரைவில் சாவு மணி அடித்து அவர்களை வீட்டுக்கு அனுப்ப இருக்கின்ற நம்முடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க இங்கே மாபெரும் எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய 117வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், முன்னாள் மத்திய அமைச்சர், முன்னாள் பாராளுமன்றத்தின் துணை சபாநாயகர், என்றும் தமிழகத்திற்காக பாராளுமன்றத்தில் ஒலித்து கொண்டிருக்கின்ற ஒரே குரல் அண்ணனுடைய குரல் என்றால் அது மிகையல்ல. தமிழகத்திற்கு தேவையான அனைத்தையும் பெற்றுத்தருகின்ற அண்ணனுடைய குரல் தான் என்றும் பாராளுமன்றத்தில் ஒலித்து கொண்டிருக்கிறது. நாம் காணொலியில் பார்த்துருப்போம். நீட்டை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னார். அதே மாதிரி அந்த ரயில்வே திட்டத்தை பற்றி மிக தெளிவாக சொன்னார். இந்த நிகழ்விற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அன்பு சகோதரர் ரகு அவர்களே, எனக்கு பின்னால் நல்ல பல கருத்துக்களை எல்லாம் திமுகவை எல்லாம் வெளுத்து வாங்க இருக்கின்ற அன்பு சகோதரர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் SRK அப்போ அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து கழகத்தின் பல்வேறு பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவரையும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் இரத்தத்தின் இரத்தமான அன்பு உடன்பிறப்புகளே, அம்மா அவர்களுடைய நெஞ்சத்தில் என்றும் குடியிருந்த மகளிர் அணியை சார்ந்த நிர்வாகிகளே, பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா, அண்ணாவுக்கு பிறந்த நாள் எடுப்பதற்கு தகுதியான ஒரே இயக்கம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். புரட்சி தலைவர் திமுகவில் வெளியே வந்தவுடன் தலைவரைத்தான் தன்னுடைய கொடியிலே தாங்கி பிடித்தார். அவருடைய கொள்கைகளைத்தான் அவர் மக்களிடத்திலே செயல்படுத்தினார். இன்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் அண்ணா சொன்ன அனைத்து கொள்கைகளையும் தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். திமுகவில் இருக்கிறவெல்லாம் அண்ணாவை வெறும் அந்த நாளன்னைக்கு தான் ஞாபகம் வச்சுருப்பான். நம்ம நித்தம் அண்ணா அவர்களுடைய அந்த உருவத்தை தான் நாம் தாங்கி பிடித்திருக்கிறோம். அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு தகுதியான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ நிறைய கருத்துக்கள் அண்ணா அவர்களை பற்றி நமக்கு முன்னாடி பேசின அந்த நம்ம சகோதரி சொன்னாங்க. அண்ணா அவர்களுடைய அந்த 2 ஆண்டு கால ஆட்சி தமிழகத்தை மெட்ராஸ் என்கின்ற பெயரை தமிழகம் என்று பெயர் மாற்றி சூட்டி காட்டிய பெருமை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுக்குத்தான் சாரும். 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி என்பது அவருடைய கனவு. அது நிதிநிலையின் காரணமாக அவரால் செயல்படுத்த முடியாத காரணத்தினால் 1 படி அரிசியை 1 ரூபாய்க்கு தந்தார். சொன்னதை செய்து காட்டிய, அன்றைய காலத்திலேயே சொன்னதை செய்து காட்டிய முதல்வராக திகழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதற்கு பின்னால் அவருடைய வழியில் நம்முடைய புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு மட்டுமே செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கி இருக்கிற திமுக மாதிரி தான் குடும்பத்துக்கு மட்டும் எந்த ஒரு திட்டத்தையும் செய்வதில்லை. நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்காக 4 ஆண்டு காலம் 3 மாதம் மிக சிறப்பான திட்டங்கள், நம்ம அண்ணனுடைய LED அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குடிமராமத்து திட்டம், அதே போல் அரசு மருத்துவக் கல்லூரிகள், 4 பொறியியல் கல்லூரி, 17 கலை மற்றும் உறுப்பு கல்லூரி, 12 மருத்துவக் கல்லூரி, 7.5% உள் இட ஒதுக்கீடை தந்து இன்று சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவரை கூட டாக்டர் ஆக்கிய பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருக்குத்தான். இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல திட்டமும் மக்களுக்கு செய்யாமல் இந்த அரசாங்கம், இப்போது இந்த தமிழகத்தை சுரண்டி கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசாங்கம் 5 லட்சம் கோடி கடனை வாங்கி நம் தலையில் எல்லாம் ஒரு கடன்காரன் என்கின்ற சுமையை சுமத்தி இருக்கிறார்கள்.
இந்த ஆட்சி விரட்டி அடிக்கப்பட வேண்டும். இவர்கள் செய்கின்ற தில்லுமுள்ளுக்கெல்லாம் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காரு நம்ம மாவட்ட செயலாளர். வேலூரில் ஆரம்பித்து காட்பாடிக்கு போய் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிப்பார். அவர் கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுக்குறேன். இந்த ஆட்சி தொடர்ந்தால் மக்கள் நிச்சயம் நிம்மதியை இழப்பார்கள். இந்த ஆட்சி தமிழகத்திற்கு தேவையா? தமிழகத்திற்கு தேவையா? உட்காந்துருக்கவங்க நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி தேவையா? ஸ்டாலின் முதல்வராக தொடர வேண்டுமா? தேவையில்லை. புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் விரைவிலே தமிழகத்தை ஆளப்போகிறார். அண்ணன் அவர்கள் ஆளப்போகின்ற அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. அவருடைய மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. திமுக காரனுக்கெல்லாம் ஜுரம் வந்துடுச்சு. செல்கின்ற அனைத்து இடங்களிலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக அண்ணன் அவர்களை பார்ப்பதற்கு இரவு 11:30 மணி வரை அங்கே காத்திருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம முன்னாள் அமைச்சர் அண்ணன் அவர்கள் அவருடைய மாவட்டத்தில் இரவு 11:30 மணிக்கு பேசிக்கிட்டு இருக்கார். அண்ணன் அவர்களும் அப்போ அந்த வண்டியில் இருந்தார். கூட்டம் ஒரு இம்மி அளவு கூட குறையவில்லை. அந்த அளவுக்கு மக்கள் எல்லாம் இந்த ஆட்சி எப்போது இங்கே இந்த தமிழகத்தை விட்டு விலகும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அம்மாவின் ஆட்சி புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே எப்போது அமையும் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். மகளிருக்கு இப்பவே ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டார், பட்டு புடவை தரேன்னு சொல்லி. ஆட்சி அமைந்தவுடன் அனைத்து மகளிருக்கும் தீபாவளிக்கு பட்டு புடவை தருவார். அதே போல அண்ணன் அவர்கள் இப்போ செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் அந்த மக்களுடைய துயரங்களையும் கஷ்டங்களையும் வியாபாரிகளை சந்திக்கிறார். எல்லோரிடத்திலும் பேசி இந்த திமுக அரசு என்ன துரோகம் செய்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு என்று மிக தெளிவாக தெரிந்து அதற்கு தேவையான அனைத்து நிவாரணங்களையும் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் தருகிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார். மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தில் நாம் அனைவரும் அடுத்த 6 மாத காலத்திற்கு மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே பட்டொலி வீசி பறக்கப் போகிறது அதிமுகவின் கொடி. நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக வருகின்ற காலம் நமக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொல்லி பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் இந்த பிறந்தநாள் கூட்டத்திலே பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தலைமை கழக பேச்சாளர் ஆரணி அண்ணன் கே சின்ராஜ் அண்ணன் அவர்கள் உரையாற்றுவார். கூட்டத்தின் தலைவர் அருமை அண்ணன் டிடிஆர் ரகு அண்ணன் அவர்களே, அவருடன் பணியாற்றி இந்த கூட்டத்தை காலையிலிருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் அனைவருக்கும் அவர்கள் கால்களில் பணிந்து, அண்ணன் அவர்கள் சட்ட அமைச்சராக இருந்து பணியாற்றிய போது நம்முடைய டெல்லியிலே சட்ட அமைச்சர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த சீட்டில் உக்காந்து பணியாற்றினார். அந்த சீட்டில் அண்ணன் தம்பிதுரை அண்ணன் அவர்கள் அந்த சீட்டில் உக்காந்து டெல்லி டு சென்னை 4 வழி சாலையை அமைத்து பல லட்சம் பல கோடி ரூபாயை டெண்டர் விட்டு உடனடியாக அந்த வேலையை சீர்திருத்தம் செய்து ஒரு வழியில் டெல்லி டு சென்னை 4 வழி சாலை செய்து முடித்தவர் அண்ணன் அவர்கள். அந்த பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. வேலூர் கோட்டை, அதிமுக கோட்டை. வேலூர் என்றால் அதிமுக, வேலூர் என்றால் அதிமுக கோட்டை என்று அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியும் சட்ட அமைச்சராக பணியாற்றியும் பல்வேறு பணிகளை செய்து முடித்த அண்ணன் தம்பிதுரை எம்பி அண்ணன் அவர்கள் நம் நாட்டுக்காக 8 திசையிலும் இந்த 4 வழி சாலையை அண்ணன் அவர்கள்தான் அந்த மத்திய அமைச்சரிடத்திலே பெற்று அந்த அதிகாரத்தை பெற்று தந்த பெருமை பேரறிஞர் அண்ணா அவர்கள். டெல்லியிலே இருபெரும் தலைவர்கள் அண்ணா அவர்களை அந்த யூனிவர்சிட்டியிலே அண்ணா அவர்களை பற்றி நீங்கள் காமராஜரை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள், உங்களுடைய ஒப்பீனியன் என்னான்னு நம்முடைய அண்ணா அவர்களிடத்திலே அங்கே யூனிவர்சிட்டியில் அமெரிக்காவில் கேட்குறாங்க. அதுக்கு அண்ணா அவர்கள் தங்க காப்பு பேரியக்க தலைவர் அண்ணன் காமராஜர் அவர்கள் பேரியக்க தலைவன்
கட்டி முடிக்கப்பட்ட பெரிய கோபுரம். அங்கே நாங்கள் சாதாரண செங்கல், சாதாரண ஒரு தொண்டர்களாக, சிறிய சிறு கற்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதே யூனிவர்சிட்டியில் நம்முடைய காமராஜர், அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது காமராஜர் சொல்லுகிறார், படித்தவர், பண்பாளர், பட்டதாரி, அருமையான ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், மதராசு பட்டணம் என்பதை தமிழ்நாடு என்று உருவாக்கிய தலைவர் அண்ணா, அண்ணா என்று சொல்லி பெருமைப்படுத்தியவர்கள் இருபெரும் தலைவர்கள். ஆக யாரையும் விட்டு கொடுக்காம, கேவலமாக பேசாம இருபெரும் தலைவர்களிலே இப்படி ஒற்றுமையாக அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது புருக்லின் மருத்துவமனையிலே நாளைக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் செய்ய ரெடியாயிருங்கள் தலைவரே என்று அண்ணாவிடம் சொல்லுகிறார்கள். அதற்கு டாக்டர் மில்லர் அவர்கள் வந்து அண்ணாவிடம் சொல்லும் பொழுது, நீங்கள் தயாராக இருங்களேனா நாளைக்கு ஆப்ரேஷன் ரெடி அப்படின்னு சொல்லும்போது அண்ணா அவர்கள் சொல்லுகிறார், நான் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்கின்றேன், நீங்கள் இன்னும் ஒரு 1.5 நாள் தள்ளி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொன்னார். டாக்டர் மில்லர் அவர்கள், தமிழ்நாடு ஏழைப்பாளையங்க விவசாயிங்களாம் சொல்லுவாங்க, அமாவாசை கிருத்திகை நல்ல நாள் கெட்ட நாள்னு சொல்லுவாங்களே, அதுக்காக சொல்கிறீங்களா அப்படின்னாரு. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, இந்த புத்தகத்தை படித்து முடிப்பதற்கு 1.5 நாள் ஆகும். ஆகவே இந்த புத்தகத்தை படித்து முடித்தவுடன் நீங்கள் ஆபரேஷன் தொடரலாம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அண்ணாவை டாக்டர் மில்லர் அவர்கள் உங்களை தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா, பெருந்தகை அண்ணா என்று சொல்வதிலே தப்பே இல்லை என்று அண்ணாவை போற்றி புகழ்ந்த பெரிய பெரிய நிபுணர்கள் எல்லாம் அப்படி உண்டு. இப்படிப்பட்ட நிலையெல்லாம் எனக்கு முன்னாலே அண்ணன் கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாலே இந்த கருத்துக்களை நான் சொல்லக்கூடாது, அவரே சொல்ல வேண்டும் என்று சொல்லி மாவட்ட செயலாளர் இருக்கிறார், நம்முடைய தலைமை பொறுப்பேற்று நடத்துகின்ற நிர்வாகிகள்லாம் இருக்கிறார்கள். ஆக அடுத்த கூட்டத்தில் நான் பேசுகிறேன், எனக்கு டைமே இல்லை. நம்ம கட்டு எத்தாந்துக்கிறேன், அண்ணனை பார்த்தோன்னே அந்த கட்டை மடிச்சிக்கினேன். ஆகையால் எனக்கு அடுத்த வேலூர் வெற்றி விழா வாய்ப்புக்கு நீங்கள் என்னை அழையுங்கள். தெளிவாக சொல்லி இந்த 2,30,00,000 பேருக்கு 5,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் ஸ்டாலின். கொடுத்தாரா? இந்த நாங்கள் எடப்பாடியார் 2,500 கொடுத்தாரு, நான் வந்தால் பிடுங்குவேன் 5,000 கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். கொடுத்தாரா? கொடுக்கல. 5 பொங்கல் போகுது, நம்மளுக்கு 25,000 பாக்கி. நம்மளுக்கு 2,500 கொடுத்த புண்ணியவான் எங்கே? நம்மளை ஏமாற்றி நாமம் போட்ட ஸ்டாலின் எங்கே? தமிழ்நாட்டுக்கு 4 முதலமைச்சர்கள் யார் யார்? ஸ்டாலின் ரோபோ, ஊமை, நம்முடைய நடக்க முடியல, செயல்படுத்த முடியல, தன்னாக செயல்படுத்த முடியாத ஒரு ரோபோ ஸ்டாலின். அடுத்து துர்கா, அடுத்து உதயாநிதி, அடுத்து மருமகன். இப்படியெல்லாம் குடும்ப அரசியல் நடத்துவதற்காகத்தான் ஏற்கனவே 60 வருஷத்துக்கு முன்னால் குடும்ப அரசியல் நடத்துகிற காங்கிரஸுக்கு வெறும் 45 சீட்டு தான் கட்சிது, எம்பி சீட்டு. ஆனால் நம்முடைய அண்ணன் தலைமையிலே நம்முடைய 2014, 15, 16, 21 நம்முடைய டெல்லியிலே இந்தியாவிலே 2வது கட்சியாக, தலை சிறந்த கட்சியாக உருவாக்கியது புரட்சி தலைவி மக்கள் திலகம் எம்ஜிஆர், அண்ணன் எடப்பாடியார் என்று சொல்லி என்னுடைய சிறிய உரை முடித்து அடுத்தது அண்ணன் கொள்கை பரப்பு செயலாளர் பேசணும், மாவட்ட செயலாளர் பேசணும். ஆகையால் நானே பேசக்கூடாதுன்னு சொல்லி பிரியா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நீங்கள் வெற்றி விழாவுக்கு கூப்பிடணும். அண்ணன் சின்ராஜ் அண்ணன் அவர்களுக்கு சத்துவாச்சேரி மேற்கு பகுதி சார்பாக சால்வை அணிவித்து மகிழ்கின்றோம்.